ஆராதனைக்கு தகுதியுள்ள தேவன் இயேசு மாத்திரமே. அவர் ஆராதனை பிரியப்படுகிற தேவன் இயேசு. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் ஆராதிப்போமா, ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சார் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சார் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளாலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளாலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடிய புத்திர சிவகாரத்தின் ஆவியை தந்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த உபவாச கூடுகையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. அந்தபடி அப்பமான வேத வசனத்தை அனுப்பி தந்து ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வந்திருக்கிற மக்களுக்கும், ஆண்டவரே இனி யூடியூப்ல பார்க்கிற மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், அநேக மக்களுக்கு அது பிரயோஜனப்படும் வார்த்தையாக கர்த்தர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல மாறட்டும். அடியானை மறைத்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆபாபுக் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரம் அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது போய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தால் நிச்சயம் நிறைவேறும், அது நிறைவேறாமல் போகவே செய்யாது. இன்றைக்கும் நாம் தரிசனம் நிறைவேறுதல் என்று சொல்லி தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருப்பார். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகும் பொழுது இது நிறைவேறுமா நிறைவேறாதா இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நாம் ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டது. அப்போ சில ஆட்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் உடனே நிறைவேறும், சில ஆட்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் உடனே நிறைவேறாது. காரணம், சில தரிசனம் உடனே நிறைவேறும் பொழுது அந்த தரிசனத்து நிமித்தம் நன்மையான காரியங்கள் உண்டாகும், அதன் நிமித்தம் ஆண்டவர் நாம மகிமைப்படும். சில தரிசனம் உடனே நிறைவேறினால் அது சந்தேகப்படுவாங்க, இது கர்த்தர் தான் இந்த விடுதலை தந்தாரா, இந்த அற்புதத்தை செய்தாரா, இந்த தரிசனம் நிறைவேறின உண்மையா பொய்யா என்று சொல்லி ஒரு சந்தேகமான எண்ணத்துக்குள் அநேக மக்கள் போவாங்க. அதனால தான்
சில தரிசனம் அந்த குறித்த காலத்து வைக்கப்பட்டு அதன் பிறகுதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் அதோட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சொன்னால் அந்த தரிசனத்தை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். தரிசனத்தின்படி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தரிசனம் நிறைவேறும்படி வரையில் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கணும். தரிசனத்தை விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் சொன்னதை செய்யும் வரையிலும் அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார் சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் அந்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். சில நேரத்தில் சில தரிசனத்தை நாம் மற்ற ஜனங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது சிலர் அதை நம்ம பார்த்து அது சந்தேகப்படக்கூடிய காரியமாகவும், இந்த தரிசனம் நிறைவேறுமா, இதெல்லாம் ஆண்டவர் தான் சொன்னாரா, இதெல்லாம் நிறைவேறக்கூடிய தரிசனமா என்று சொல்லி நம்மை ஒரு ஏளனமாய் பார்த்து அந்த தரிசனத்தின்படி நம்மளை தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டி கேவலப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்போ உடனே நம்ம சோர்ந்து போவோம், இதெல்லாம் தரிசனம் எல்லாம் நிறைவேறாது, ஏதோ நம்ம ஏதோ கனவு பார்த்துருக்கோம், இது உண்மைதானா பொய்தானா என்று சொல்லி எண்ணிக்கொண்டே இருப்போம். தரிசனம் பல வழிகளில் வரும். ஒன்று தரிசனம் வேணும்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்பார், தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும். அதான் சில நேரத்தில் தரிசனம் எப்போ கிடைக்கும்னா நீங்க தூங்கி கொண்டிருக்கும் ஆண்டு தட்டி எழுப்பார், எலும்பு நான் இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போறேன், இதுக்காக ஜெபி என்று சொல்லி கர்த்தர் சொல்ல. இல்லைன்னா இந்த தேசத்துக்கு போ, இந்த மலைக்கு போ, இல்லைன்னா இந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு போ, இந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்காக ஒரு வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சு கத்த சொல்லுவார். இன்னும் சில நேரத்தில் நாம் பைபிள் வாசித்து ஜெபித்து விட்டு படுத்துவோம், அப்போ ஆண்டவர் சில வசனத்தை கொண்டு நமக்கு தரிசனம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசு அறியாத காலத்தில் இருந்து விட்டு என்னுடைய மகனை இழந்து விட்டு இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு தற்கொலை நேரம் நிற்கும் பொழுது ஆண்டவர் 28ஆம் நாள் தரிசனமாகி பரலோக ராஜ்யத்தை முழுசும் காட்டி தந்து என்னோட ஆண்டு பேசின ஒரு வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளையே, அந்த விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் எப்பொழுது தந்தார்? நடுராத்திரி தூக்கத்தில் ராத்திரி 12:10 எனக்கான தரிசனமாகி பரலோக ராஜ்யத்தை முழுவதும் காண்பி தந்து அங்கே இருந்து ஆண்டவர் தந்த வசனம் இது. அப்போ அந்த வசனத்தை நாங்கள் இதுவரையிலும் ஒவ்வொரு நேரங்கள் வரும் பொழுது, சில சோதனைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னீரு, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும், அதுக்கு ஒரு வழி எங்களை சொல்லித்தாரோம், அந்த வழியை திறந்து ஆரம்பிச்சு ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிற காரணத்தினால அந்த வசனம் உறுதிப்படக்கூடிய காரியங்கள் எங்க வாழ்க்கை அநேக காரியங்களை கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் வந்திருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில தேவன் சில தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில் வைத்திருப்பார். அந்த தரிசனம் சில காரியம் உங்க வாழ்க்கையில் உடனே நடந்திருக்கலாம், சில நடக்காத ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம். அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய சந்தேக எண்ணங்களும் ஜெப குறைவும் தான் இதுக்கு காரணமா இருக்கிறது. இது நடக்குமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்குமானால் அது காலதாமதம் ஆகி கொண்டே போகும். அது காலதாமதம் ஆகாதபடி அந்த தரிசனம் உடனே நிறைவேற வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு சந்தேகப்படாதபடி ஜெபத்துல உறுதியா இருப்போமானால் அந்த காரியம் அது சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா கழுகு என்ன சொன்னா முதிர் வயது ஆகும் பொழுது அதுக்கு இறகுகள் எல்லாம் ஒன்று கீழே விழுந்து கொண்டே இருக்கும். இதை பார்த்து மற்ற பறவைகள் எல்லாம் சிரிக்கும். கழுகு ரொம்ப பலசாலி, அது எல்லா இடத்திலும் உயர்ந்த இடத்துல பறக்கும். அதாவது மேகங்களுக்கு மேல பறக்கக்கூடியது ஒரே ஒரு பறவை கழுகு மாத்திரம். அந்த கழுகு என்னச்சுன்னா அது எல்லாராலும் சொல்லுவாங்க இனி முடிந்து விட சொல்லி நினைக்கும் பொழுது அந்த கழுகு நிச்சயமா உயர்ந்த மலையில ஆட்கள் போக முடியாத ஒரு மலையில அந்த உச்சி மேல வெயில்ல போய் நிச்சயமானா தன்னை இறக்கைகள் எல்லாம் விரித்து அப்படி அசையும் பொழுது எல்லா இறகுகளிலிருந்தும் அந்த தூவல் அந்த சில சிறகு அப்படியே கீழே விழுந்து விடும். எல்லா இறகும் கீழே விழுந்து அது முட்டையாய் மாறிவிடும், முடியெல்லாம் போய்விடும். அது மட்டும் இல்ல, அந்த கால நகத்தையெல்லாம் அது கொம்புனால கொத்தி உடைத்து விடுமா. அதன் பிறகு தனக்கு கொம்பையை பாறையில அதை அப்படியே கொத்தி அந்த நகத்தை கொம்பையும் அப்படி முறித்து விடுமா. முறித்து விட்டு அப்படியே இருக்குமா, பாறைக்கு மேல எங்கேயும் போக முடியாது. அப்போ மேல பறந்து போற காகம் சொல்லுமா, நீ ஒரு நாள் எனக்கு மேல மேகத்து மேல பறந்த, இன்றைக்கு நான் உனக்கு மேல பறக்கிறேன், உன வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான். இனி உனக்கு வாழ்க்கை முடியும் போச்சு, உனக்கு நகவும் போச்சு, கொம்பும் போச்சு, நீ மறிச்சு போயிடுவ, இனி அவ்வளவுதான் சொல்லி காகம் ஏளனமாய் பார்த்து சிரிக்குமா.
ஆனா இந்த கழுகு நிச்சயமா அமைதியா மண்டிட்டு அப்படி இருக்குமா? அதுக்கு ஜீவன் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது ஜீவன் இல்லாத போல அந்த பாறையில அப்படியே வெயில்ல அப்படியே படுத்த படுக்கல கழுகு இருக்குமா? ஆனா அந்த குறித்த காலம் வரும்பொழுது ஆண்டவர் திரும்ப அந்த கழுகுக்கு இறகுகளை முளைக்க வைத்து பழையது மாதிரி அது மாறி பழைய மாதிரி நகங்கள் உருவாக்கப்பட்டு திரும்பவும் கொம்பு உருவாக்கப்பட்டு அந்த கழுகு நிச்சயமா செட்டைகளை அடித்து பறந்து எங்க போகுமா? மேகத்துக்கு மேல திரும்பவும் பறக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அந்த கழுகுக்கு நம்பிக்கை, எனக்கு வச்ச தரிசனம் என்ன இருக்கிறது, அந்த தரிசனம் முடிந்து போகல, நான் மரித்து போக மாட்டேன், எனக்கு இன்னும் ஆயுசு இருக்கிறது, இன்னும் ஆயுசு இருக்குன்னு சொல்லி அந்த கழுகு வைராக்கியமா அந்த இடத்துல இருந்த நிமித்தம் அந்த கழுகு மீண்டும் கொம்புகள் உருவாக்கப்பட்டது, கால நகங்கள் உருவாக்கப்பட்டது, இறகுகள் உருவாக்கப்பட்டது, திரும்பவும் அந்த கழுகு பறக்க ஆரம்பித்தது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் அந்த கழுகை போல உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், ஒரு திட நம்பிக்கை இருக்க வேண்டும், ஒரு வைராக்கியமான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். வேத சத்தியத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு நிமித்தம் நாம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஒரு நம்பிக்கையும் ஒரு புது பலம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கழுகுக்கு ஒத்த பலனை நமக்கு தருவார். இது நம்ம பார்த்து உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் முடிஞ்சு போச்சு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்ல இல்ல, இனிதான் நீ கழுகுகளை போல எழும்ப போற. அந்த கழுகை போல ஒரு வாழ்க்கை கூனி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த கூனி போன வாழ்க்கைய, இந்த குன்றி போன வாழ்க்கைய, இந்த இருளான நிலைமைக்கு போன வாழ்க்கைய கர்த்தர் மீண்டும் பிரகாசமாய் மாற்றி அந்த தரிசனத்துபடி கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. தரிசனம் நிறைவேறலையே, நிறைவேறலையே, நிறைவேறுமா நிறைவேறுமா நிறைவேறுமான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. தரிசனம் நிறைவேற போகிறது. அது கால தாமதம் இனி இல்லை. கர்த்தர் அது சீக்கிரம் அதை நிறைவேற்ற போகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அன்றைக்கு தரிசனம் ஆகும் பொழுது அப்படிதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஒரு இனத்தை விட்டு தேசத்தை விட்டு ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்க தேசம் போ என்று சொல்லும் பொழுது அந்த தரிசனத்தின்படி ஆபிரகாம் கடந்து வந்தாரு. ஆனா சோதனைகளை கடந்து வந்தது, போராட்டங்கள் கடந்து வந்தது. ஆனா கர்த்தர் அன்றைக்கே சொன்னாரு, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் பலகி பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததியை எண்ண கூடும், எண்ண கூடும். கடற்கரை மணலை எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததியை எண்ண கூடும். அந்த அளவுக்கு பலகி பெருகன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. சோதனை நாட்கள் வந்த பிறகும் சோர்ந்து போன நேரத்திலும் ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. சாரால் முறமுறுத்தாள், சாரால் நகலித்தாள். ஆனால் ஆபிரகாமோ ஒரு நாள் தேவனை குறை சொல்லவில்லை, தேவனை விட்டு பின்மாறி போகவில்லை. ஒரே விசுவாசத்துல ஆவிக்குரிய ஜீவிதத்துல உண்மையாய் வாழ்ந்த மனுஷராயிருந்தார். 75 வயதுல ஆண்டவர் அவரை அழைத்தார், தரிசனமாகி அவர் குழந்தையை தவிர சொன்னாரு. ஆனால் 99 வயதுல குழந்தையை பெற்றெடுத்தார். சுமார் 24 வருஷம் 25 வருஷம் ஆபிரகாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தார். ஆபிரகாம் சமூகத்தை காத்திருந்த காரணம் தேவன் சொன்னதை செய்வார். அவர் வைத்த தரிசனம் நிறைவேறும். அந்த தரிசனம் பாழா போகாது. அந்த தரிசனத்தை நிறைவேற சொல்லி ஆபிரகாம் அப்படியே காத்திருந்த காரணத்தினால 25 வருஷம் காத்திருந்த காரணத்தினால 25வது வருஷத்துல அழகாய் சந்ததி பூமியில பலுகி பெருக ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து விட்டார். ஆபிரகாமுடைய தலையை நிமிர பண்ணார். அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட்டது. தேவ தூதன் அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பருகி பெருகும் என்று சொல்லி தேவதூதனும் அவரோடு கூட பேசக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு வந்தது. என்ற பிள்ளைகளே, அதே போல உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க சந்ததி பலுகி பெருகும். இப்ப எங்க சந்ததி ஆசீர்வாதம் இல்லையே, எங்க சந்ததி ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், மனபாரத்தோடு இருக்கலாம். உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆபிரகாம் அழைத்தபோது உங்களையும் கர்த்தர் அழைத்தவர் ஒரு பொழுது விட்டு விலகவும் மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை பிரியமா இருக்கணும். ஒருத்தர பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரு ஜெபித்தாராம், ஆண்டவர் எல்லாருக்கும் தரிசனமாகிற தெய்வம் எனக்கும் தரிசனமாக வேண்டும், நானும் நேர் என்னோட தரிசனமாகிற நேரம் வரையிலும் நான் உண்மை விட்டு போகவே மாட்டேன், உம்முடைய பாதத்தை விட்டு விலகவே மாட்டேன், எனக்கு தரிசனமாகும், எனக்கு தரிசனமாகும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார். திடீர்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்து தரிசனமாகி நின்றார். என்ன கேட்டார் தெரியுமா? மகனே, உனக்கு என்ன வேணும் கேளு, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு தருவேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன், நான் தரக்கூடாத ஒரு காரியம் இடத்துல இல்லை, கேளுன்னு. இவருக்கு ஒரே குழப்பம், நான் வீட்டை கேட்கணுமா, இல்லைன்னா சொத்தை கேட்கணுமா, இல்லைன்னா 5-6 காரை கேட்கணுமா, இல்லைன்னா பெரிய சபைக்கு என்ன கேட்கணும், ஒரே குழப்பம். குழப்படியில் ஆண்டவரை கேட்கு, மகனே சொல்லு, ஆண்டவரை கேட்கு, மகனே சொல்லு, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆண்டவர் சொன்னாரா, மகனே
நான் ஒரு காரியத்தோடு சொல்ல போகிறேன். நீ கேட்கதெல்லாம் தருவேன், ஆனால் யாருக்கு தெரியுமா? உனக்கு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். அதை எப்படி கொடுப்பேன்னா, நீ ஒன்று கேட்டா ரெண்டா அவனுக்கு கொடுப்பேன், உனக்கு தரமாட்டேன். அவனுக்கு ரெண்டா கொடுக்க போறேன். நீ என்ன கேட்குதியோ அது அவனுக்கு கொடுப்பேன்னு ஒரே குழப்பம். என்ன கேட்கியது? நான் சொத்தை கேட்டா அவனுக்கு 2 மடங்கு சொத்து ஆண்டவர் கொடுத்துருவாரு. நான் ஒரு காரை கேட்டா அவனுக்கு 2 காரை ஆண்டவர் அவனுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு. நான் ஒரு வீட்டை கேட்டா அவனுக்கு 2 வீட்டை ஆண்டவர் கொடுத்துருவாரு. நான் என்ன செய்யுது, என்ன கேட்கறது, என்ன கேட்கறது சொல்லி கேட்டு ஆண்டவர் சொல்லாரு, கேளப்பா, கேளு கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் 2 மடங்கா பக்கத்து வீட்டுக்காரனை கொடுப்பேன்னு. இவன் ஒரே ஒரு ஆலோசனை பண்ணா, ஏன்னா இன்னும் நான் ஒரு வைராக்கியமா கேட்க ஆண்டவரை எனக்கு ஒரு கண் அப்படிங்க எடுத்துறான்னு. அப்ப அவனுக்கு 2 கண்ணும் போயிடும். ஏன்னா ஒரு கண் அப்படிங்க எடுத்து கேட்டா அவனுக்கு 2 கண்ணும் அங்க போயிடும். அப்ப கண்ணு இல்லாம இருப்பான், நான் சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு ஜெபத்தை ஆண்டவர் பாட்டு சொன்னாரு, உனக்கு கண்ணு 2 பேரும் பயப்படாத, உனக்கு தான் தனக்கு தான் கேட்டேன், நீ ஒரு கண்ணு போச்சுன்ன, உனக்கு 2 கண்ணும் பேரும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை சோதிப்பதற்காக இறங்கி வந்து பேசுவாரு. அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவாரு. நம்ம இதை விஷயம் தெரியாத, ஆண்டவர் அவன் ஆசீர்வதிக்காதையும் எனக்கு தாரம், எனக்கு தாரம், எல்லாம் எனக்கு தாரம், எல்லாம் எனக்கு தாரம்னு கேட்கும்போது அப்படி இல்லை, அவனுக்கு பதில் போடுறது நமக்குள்ள சந்தேகம். அப்ப எனக்கு தரமாட்டார் ஆண்டவர், அவனுக்கு தான் கொடுப்பாரு சந்தேகப்பட்டு இந்த மனசு என்ன கேட்டான் பாருங்க, அவனுக்கு தந்திரத்தை பாருங்க, ஊழியக்காரன் அவனும் ஜெபிக்கிற மனசு என்ன கேட்டான், அண்ணா எனக்கு ஒரு கண்ணு போகணும் கேட்டா, எனக்கு கண்ணு போதும், அவனுக்கு 2 கண்ணு போயிடும். அப்ப சந்தோஷம் நினைச்சான். ஆனா கர்த்தர் நினைச்சாரு, இவனுக்கு 2 கண்ணு எப்படி எடுத்துட்டாரு, 2 கண்ணும் பார்வை இல்லாதவனா போகப்பட்டான். இவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஜெபிக்கும் அவர் தரிசனம் ஆவார், அவர் தரிசனமாய் பேசுவார், உண்மையிலே பேசுவார். அவர் பேசா தேவன் அல்ல, ஆனா நம்ம காரியம் கேட்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை கேட்க வேண்டும். அடுத்தவங்க நாசமாயி போன எண்ணத்துல கேட்கவே கூடாது, அடுத்தவங்க அழிந்து போன எண்ணத்துல கேட்கவே கூடாது. முழுக்க முழுக்க ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதியும், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வதியும், 1000 துறவு செல்லாம ஆசீர்வதியும், என் சொந்தக்காரர்கள் ஆசீர்வதியும், நம்ம போற சபை ஆசீர்வதியும், எங்க சபை குடும்பங்கள் ஆசீர்வதியும். இப்படி கேட்டு பாருங்க, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் திராணி உள்ளவராக இருக்கிறாரு. அதனால தயவு செய்து அந்த தரிசனம் நிறைவேறாத சில காரணம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் பிரச்சனை. இன்னைக்குள்ள ஜெபம் என்னன்னு தெரியுமா? நான் எனக்கு என்ன மட்டும் ஆசீர்வாதவரே, என் பிள்ளைய மட்டும் ஆசீர்வதியாண்டவரே, என் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வாதங்கப்பா, நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்ல பெரிய வீடு தரணும், 2-3 காரு வேணும், எங்களுக்கு இருக்குது போராது, இன்னும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்களுக்கு தான் கூடக்கூடியா இருக்கணும். இது யாரு கேட்கியது? ஊழியச்செவிடி கேட்க. ஊழியக்கார கூட இன்னொரு சபை வளரணும், இன்னொரு ஊழியம் எழும்பணும், அதுக்காக ஜெபிக்கல, இந்த ஊழியம் அழிஞ்சு போனோம், ஆண்டவரே இந்த ஊழியம் எழும்பினா நான் எழும்ப முடியாது, நான் எழும்பிட்டு இந்த ஊழியம் அழிஞ்சு போனோம், இந்த ஊழியம் காணாத போனோம், நான் எப்படி வந்துட்டேன்னு சொல்லி கணக்கில் இல்லை, நான் எப்படியோ வந்துட்டேன், ஆனால் நான் மட்டும்தான் பெரிய ஆளாக நிற்கணும், இந்த ஊழியம் வளரக்கூடாது, இது அழிஞ்சு போனோம், அழிஞ்சு போனோம். ஜெபம் எப்படி? இரவு பகல் ஜெபம். இதுக்காண்டு உபாச கூட்டம் வச்சது உண்டு, இதுக்காண்டு காத்திருப்பு கூட்டம், இந்த ஊழியம் எழும்பக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம். இப்படியெல்லாம் எத்தனையோ கூட்டங்களை கூட்டி ஜெபிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா சாத்தான் அளவில்லாம கொடுப்பான். ஆண்டவர் கொடுக்கறது போல கண்ணுக்கு தெரியும், அதுவும் சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுவும் பார்வைக்கு நல்லதா இருக்கும், அது புசிப்பு இன்பமா தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது யாரு? சாத்தான் தானே வஞ்சித்தான். அவன் கொடுத்தது மோசமா தான் இருந்து, புசிப்புக்கு நல்லதா இருந்து, கேட்பதற்கு இன்பமா தான் இருக்கு, நல்லதா இருந்து, ஆனா பிறகு வந்த அழிவு பிறகுதான் தெரிஞ்சு. முதல்ல ஆரம்ப சந்தோஷம், அதன் பிறகுதான் அவளை வாழ்க்கையில் அழிவை காண முடிஞ்சு. அதே போல பிள்ளைகளே, தரிசனம் குறித்த காலத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தோடு நிற்கிற நீங்களும் நானும், நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுக்காக திறப்புல நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபம் கேட்கப்படும். தேவனுடைய தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேற்றப்படும். அது தாமதித்தாலும் நிறைவேறாம போகவே செய்யாது, நிறைவேற செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்துல பொறாமை நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நாம் இன்றைக்கு சுட்டி காட்டி, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நம்ம இப்ப ஜெபத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆதியாகமம் புத்தகத்துல, ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஜோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜோசேப்புக்கு 17 வயதாயிருந்த பொழுது, ஜோசேப் இல்லை பாருங்க, யாக்கோபு தன் தேசத்துல தகப்பன் இதுல தங்கிற யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாமுவேல் என்று சொல்லி ஒரு மகன் பிறந்தான். பாருங்க, சாமுவேலுக்கு எத்தனை வயதுன்னு சொன்னாக்க 17 வயதா இருந்தான். ஜோசேப்புக்கு 17 வயதா இருக்கும் பொழுது ஜோசேப் என்ன செய்ய ஆரம்பிச்சுனாக்க,
ஆண்டு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? முதலாவது, சகோதரர் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து போய் வயலில் போய் நிச்சயம் வயல் அறுத்து அரி கட்டுகிறோம். அந்த அரிகள் கட்டும் பொழுது அதை நான் என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது. என் சகோதரர் கட்டின அரிக்கட்டு என்ன செய்து அவரை பார்த்து அடிபணிந்தது, வணங்குகிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அந்த சாமுவேல் நினைச்சேன்னா அந்த இடத்து சாமுவேல் கண்ணு ஜோசப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லியாருன்னு சொன்னாங்க, அந்த வயல்வெளியில இந்த தரிசனத்தை பார்க்காரு. இதை நிமித்தம் முதல்ல யாருக்கு பொறாம வந்தது? உடன்பிறந்த சகோதரருக்கு முதல்ல பொறாம வந்தது. அவரை சொல்லியாங்க, நாங்கள் தான் வணங்க வேண்டுமா? நீ வைத்திருக்க அரிக்கட்டு எங்களை சுற்றி நாங்கள் உங்களையே சுற்றி வணங்கணும், நீ மட்டும் நிமிர்ந்து இருக்கிற, அப்போ ஒரே காலம் நாங்கள் விழுந்து வணங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு தரிசனத்தை பார்க்காரு. சூரியனு சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவரை வணங்கிய போல பார்க்காரு. இதை போய் யார்ட்டு சொல்லாரு? சகோதரன் தகப்பனை சொல்லணும்னா தகப்பனருக்கு கோபம் வந்துட்டு அடுத்தபடியாக பெற்ற தகப்பனை சொல்லாரு, என்ன நாங்கள் எல்லாரும் உனக்கட்ட விழுத்து வணங்கணுமா? அப்போ நீ எங்களோட மேலே இருக்கிற, எங்களை ஆள போறியா நீ என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளியார். தகப்பனார்கிட்ட கோவப்படியார். அப்போ பாருங்க, இங்க 2 காரியம் நடக்கிறது. ஒன்று என்ன செய்கிறது? கடிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, பொறாமை நிமித்தம் ஜோசப் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா கொலை பண்ணுவதற்காக சகோதரர் சாய்திட்டு திட்டாங்க. அப்போ தரிசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது முதலாவது அவனுடைய வாழ்க்கையில சில போராட்டம் வருது. குடும்பத்திலிருந்து வர, வீட்டுக்குள்ளேருந்து வரும். வீட்டில் எப்படி வரும்? உடன் பிறந்த சகோதர நிமித்தமாக வரும், உடன் பிறந்த சகோதரன் மூலமாக வரும். சில இடத்துல தாய் தகப்பன் மூலமாக கூட ஒரு தன்னுடைய மகன் நல்லா இருக்கிறதை காணக்கூடாது என்று சொல்லி ஒருவன் மாத்திரம் நல்லா இருந்துருவானே, இவன் மட்டும் நல்லா போயிடுவானே, இவனை விட்டு விட்டா முடியாது என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக பெற்ற தாய் தகப்பன் கூட சில வீட்டில் எழும்புகிற குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசப் கண்ட தரிசனத்தின் நிமித்தம் சகோதரர்களும் விரோதமா எழும்பிட்டாங்க. தன் தகப்பனும் கடிந்து கொள்ளியாரு, ஒன்னு நாங்கள் வணங்கணுமா? நீ அப்படியே என்ன பெரிய ஆளா, எங்களோட உயர்த்தவரா என்று சொல்லி அந்த தகப்பனும் கூட அங்க விரோதமா எழும்பப்பட்டதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தரிசனம் பெற்ற மனுஷனுக்கு முதலாவது பிரச்சனை எங்க இருந்து வரச்சுன்னா தனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தே வரும். தனக்கு வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை முதல்ல ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளதான் பொறாமை நிமித்தம். அது என்னத்தினால் வருகிறது? பொறாமை நிமித்தம். இவன் அந்த தரிசனம் ஒரு பயங்கரமான தரிசனம். இந்த தரிசனத்தின்படி இவனை விட்டு விட்டால் முடியாது, இவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனை அழிப்பதற்காக முதலாவது எழும்புகிறவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் முதலாவது வீட்டில் எழும்புவாங்க. அவங்களுக்கு பக்க சப்போர்ட்டா சில நேரத்தில் தாய் தகப்பன் கூட இருப்பாங்க. அவங்க அறிவில்லாதபடி தனக்கு பிள்ளையா மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் ஒன்றுதான், எல்லா பிள்ளையும் நாம் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு எண்ணம் இல்லாதபடி ஒரு பொறாமை எண்ணத்தோடு ஒருத்தர் மாத்திரம் நல்லா இருந்தா எப்படி, ஒருத்தர் மட்டும் வளர்ந்து விடுவானே, ஒருத்தர் மட்டும் உயர்ந்து விடுவானே, ஏன்னா அடுத்த பிள்ளை ஒன்றே எல்லாம் இருக்கிறது, அடுத்த பிள்ளை ஒன்றே இல்லை சொல்லி பொறாமை நிமித்தம் நல்லா வாழ்வதற்கு துடிக்கிற மனுஷன், நல்லா ஓடுகிற மகனை, நல்ல மகளை வாழ விடாதபடி தடுப்பாங்க. யார் தடுக்கிறது? பெற்றோரை உடன் இருந்து உடன்பிறப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியா முன்னேறத விடக்கூடாது என்று சொல்லி ஒரு சதி திட்டத்தை அங்க வைக்கிறதை நாம் ஜோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல ஜோசேப்புக்கு தகப்பனு கூட சொல்லி இருக்கலாம், என் மகன் கண்ட தரிசனம் உண்மைதான், அந்த தரிசனம் நிறைவேறும், நீங்கள் பொறுமையா இருங்கள், அது என்னவென்று சொல்லி பார்ப்போம். அவன் நம்ம நம்முடைய குடும்பம் சில நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படலாம், அவன் நம்ம நல்லா சாப்பிடலாம், நல்ல சாப்பிடலாம், நல்ல மனமகிழ்ச்சியை வாழலாம். இதுக்கு கூட இந்த மகனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறான், அந்த தரிசனம் எதுன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி தகப்பனும் கூட அந்த பொறுமையா சொல்லவில்லை. தகப்பனும் கடிந்து கொள்ளப்பட்டார். இதை பார்த்த சகோதரருக்கு பெரிய வைராக்கியம். தகப்பனும் கடிந்து விட்டாரே, நாம் விட்டுவிடக் கூடாது சொல்லி வைராக்கியம் எழும்பினது போல இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இந்த சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. தனக்கு இருக்கிற 2 பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லை 5 பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லை 7 பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லை 3 பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை ஒரு நிலைமையில முன்னேறி போகிறது தெரிந்தா அதை தட்டி அந்த மகனை சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அவன் மொத்தம் நம்ம குடும்பம் ஆசிரியப்பட்டு நினைக்காதபடி அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், இவனை இப்படி விட்டு விட்டா முடியாது என்று
சொல்லி இரவும் பகலும் அவனுக்காக ஒரு எதிரான ஒரு ஜெபம், எதிரான சூழ்ச்சி, கோர்ட்டு வழக்குன்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அது இதுன்னு சொல்லி அனுப்பி எடுத்து எப்படியாவது அவன் அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா முயற்சி பண்ணி அவனுக்கு கீழே விழுந்த பிறகு நினைச்சாங்க தெரியுமா, மகனுக்காக பரிதளிப்பாங்க. இஞ்சியும் அப்படிதான், இஞ்சியும் பரிதளிக்கிற யாரு, அதுக்கு பிறகு தகப்பன் நினைச்சாரு இந்த சாமுவேலுக்காக அந்த இடத்துல இந்த ஜோசப்புக்காக அந்த இடத்துல நினைச்சாருன்னா தகப்பன் அன்ப பரிதளிச்சார். எப்படி சொல்லாரு, அந்த நேரத்துல என் மகனை நீங்க கொண்டு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும். எங்க இவன் என்ன சொன்னா, அங்க என்ன நடக்குதோ ஆடு மேய்க்கிறதுல தப்பு தவறு நடந்தா ஜோசப் அப்படியே சொல்லிக் கொடுப்பான். யாரு மத்தில சொல்லிக் கொடுப்பான், தகப்பன் மத்தில சொல்லிக் கொடுப்பான். அதனால இவரை தீர்த்துக்கிட்ட அவங்கள முடிவு பண்ணிட்டேன். தகப்பன் முதலே கடிந்து கொண்டாச்சு, அப்ப இவங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சு. அப்ப இதை வாய்ப்பை பயன்படுத்தி உடன்பிறந்த சகோதரம் இவரை எப்படியா கொலை பண்ண எண்ணி வைத்திருந்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்லி முயற்சி பண்ணி கொண்டு போறாங்க. அப்போ அவன் ஆடு மேய்க்கிறவருக்கு இவனை தேடி போறான். அந்த அங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா, இவனை கொலை பண்ணுவதற்கு அவங்க சாய்த்திட்டம் தீட்டும் பொழுது யூதா சொல்லியா, வேண்டாம், அந்த ரத்த பலி நமக்கு வந்துடும், நம்முடைய சரீரமும் அவனுடைய சரீரம் ஒன்றா இருக்கிறது, அவனை நம்ம கொலை பண்ண வேண்டாம், நம்ம என்ன செய்வோம், அவனை நம்ம குழியில தூக்கி போடுவோம் என்று சொல்லி ஒரு ஆலோசனைக்கு குடிக்க பாருங்க. அந்த ஆலோசனை கேட்ட சகோதரன் நினைச்சாங்கன்னா, சரி அது சரிதான். அப்ப நினைச்சாங்கன்னா ஒரு ஆட்டை நம்ம கொலை பண்ணி அந்த ஆட்டுக்கு ரத்தத்தை எடுத்து இவன் போட்டிருக்கிற பலவர்ண அங்கேயே நம்ம ரத்தத்தினால துவைத்து அதை தவறு மத்தில கொண்டு கொடுத்து ஏமாற்றா சொல்லி இவங்க யூதா ஒரு ஆலோசனை செய்து கொடுக்காம பாத்துங்க. அந்த யூதாவுக்கு ஆலோசனை கேட்டு அவன் இல்ல யூதா இல்ல, முதல்ல அந்த ரூபன் தான் சொல்லுகிறான். ரூபன் ஆலோசனை கேட்டாங்க. ரெண்டாவது யூதா சொல்லியா, நம்ம இவனை கொலை பண்ணா விலைக்கு விட்டு விடுவோம். முதல்ல ரூபன் சொல்லியா, இவன் நம்ம கொலை பண்ணாதபடி என்ன செய்வோம்னு சொன்னாக்க, இவனை நம்ம என்னச்சுவோம், நம்ம அந்த குழியில தூக்கி போடுவோம்னு சொன்னான். ஆனா குழியில தூக்கி போட்ட உடனே இந்த யூதா அர்த்தம் என்ன செய்யல, நம்ம என்ன செய்யலாம், கொலை பண்ணா விலைக்கு விட்டு விடுவோம்னு சொல்லி ஒரு ஆலோசனை குடிக்க. ரெண்டு ஆலோசனை பாருங்க. ரூபன் சொல்லியா நம்ம குழியில தூக்கி போடுவோம், அப்ப இன்னொரு சகோதரன் யூதா சொல்ல விலைக்கு விட்டு விடுவோம், குழியில தூக்கி போட்டு. அப்ப ரெண்டு ஆலோசனை, ரெண்டு சகோதரர் மத்தியில ஒரு சின்ன இறக்கம். அப்படின்னா ஒருத்தன் சொல்ல நம்ம என்னச்சுவோம், இந்த குண்டுல தூக்கி போட்டுட்டு போயிடுவோம், அப்படின்னா இவனை முன்னேற விடக்கூடாது, அப்ப மேல வரமாட்டான், நீ குண்டு அப்படியே செத்து போவான், முடிச்சு போச்சு, அங்க தள்ளிடணும் முடிவு பண்ணி, நம்மளா கொல்லண்டாம், அந்த ரத்த பலி நமக்கு வரண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வரண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கு வரண்டாம், இவன் அப்படி அழிஞ்சு போட்டுச்சுன்னு ஒருத்த முடிவு பண்ணான். ஆனா யூதா என்ன செய்ய, இன்னொரு சகோதரன் சொல்ல இல்ல நம்ம விலைக்கு விட்டுருவோம், இவன் நம்ம தேசத்திலே வைக்கண்டான், இனி நம்ம ஊர்லயே அவனை வைக்கக்கூடாது, இங்க அவன் இருக்கவும் கூடாது, அவனை விலைக்கே விட்டு தள்ளி சொல்லி 20 காசுக்கு விலைக்கு விற்கிறாங்க. நிலைமை பாருங்க. ஏன் பொறாமை நிமித்தம் ஒரு சகோதரன் குழியில போட்டுருவோம், அங்க அவன் செத்து போயிடுவான், மேல வரமாட்டான், இவன் நம்ம தகப்பன் தேடி தேடி வந்தாலும் பார்க்க முடியாது, நீ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆலோசனை தூக்கி போட சொல்ல நம்மளா கொலை பண்ணலான்னு இன்னொரு சகோதரன் சொல்ல நம்ம நிச்சயம்டான், இந்த ஊர்ல நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு துரத்தும், இங்க இருந்தா சரியாகாது, நம்ம ஊர்ல நாட்டில் இருக்கக்கூடாது, அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், இங்க வைக்கிறக்கூடாதுன்னு சொல்லி எங்க அனுப்பியான் இன்னொரு சகோதரன் மூலமாக விலைக்கு விற்கப்படுகிறாங்க. இந்த நிலைமை சோதனை யாருக்கு வந்தது, ஜோசேப்பு வந்துவிட்டது. ஜோசேப்பு எப்படி அழுதிருப்பாரு, எப்படி துடித்திருப்பாரு, 17 வயசுல அந்த மாதிரி சூழ்நிலை அவர் மாட்டி தவிக்கிற ஒரு சூழ்நிலை ஜோசேப்பு மாட்டக்கூடிய நிலைமை. ஆனா ரூபனுக்குள்ள ஒரு இறக்கம், கொலை பண்ணண்டான், யூதாவுக்குள்ள ஒரு இறக்கம், நாட்டை விட்டு துரத்தான், அங்க வச்சிருக்கேன்டா விலைக்கு கொடுத்துடணும். ஆனா ஜோசேப்பு தூக்கி போடப்பட்ட குழி வெறும் குழியார், தண்ணீர் இல்லாத குழியா இருந்தது, தண்ணீர் இருந்திருந்தா அப்படியே செத்து போயிருப்பான். தண்ணீர் இல்லாத குழியா இருந்த காரணத்தினால அங்க கர்த்தர் அந்த தண்ணீர் கூட இல்லாத ஒரு குழியை தான் அவங்களுக்கு ஜோசேப் போடுவது கூட ஆயத்தப்படுத்தி அங்க வச்சிருந்தாரு. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம உடன்பந்த சகோதரன் சொல்லுவாங்கன்னா, ஒரு கூட்டம் நம்மளை குண்டுல தூக்கி போட பார்ப்பாங்க, இவனை முடிச்சு போய் அங்கே தூக்கி போட்டுருவோம், இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க ஊரை விட்டு துரத்திடுவோம், இனி நம்ம கூட வச்சிருக்க கூடாது, கூட வச்ச நமக்கு அழிவு, இவன் பயங்கர தரிசனம் பார்க்கிறவனா, இவங்க பயங்கரமான தரிசனம் பார்க்கிறவன், இந்த தரிசனக்காரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தல் சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஜோசப்புடைய வாழ்க்கையில் வந்ததோட பிள்ளைகளே. அப்போ ஜோசப்புடைய வாழ்க்கையில் வந்த நேரத்தில் இது கொண்டு முடிந்து போகாத ஜோசப்பு விலைக்கு விற்கப்பட்டு அவன் அந்த தேசத்தில் கொண்டு போகப்பட்டான். கொண்டு போகப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை அனுபவிச்சான், ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சான். ஜெயில இருந்து எங்க போகிறான், அதாவது
பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறான். அங்கே போகும் பொழுது கூட அவன் சந்தோஷம் வாழலாம்னு நினைச்சிருந்தானா? தரிசனம் வைக்கப்பட்ட மனுஷன், தரிசனத்துக்காக ஓடுகிற மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, பார்வோனுடைய மனைவி போர்த்திபால் மூலமாக அவருக்கு பெரிய பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது. அங்கே நிம்மதியாக வாழ முடியல. இவள் நிமித்தம் அவள் தவறான பழக்கத்துக்கு அழைத்த காரணத்தினால, முடியாது சொன்ன காரணத்தினால அவள் பழி சொல்லை தீட்டி தன் மனைவிடத்தில் சொல்லிவிட்டான், தன் கணவனிடத்தில் சொல்லிய பார்வோனிடத்தில், இந்த மனுஷன், இந்த எபிரிய மனுஷன் இப்படி பாவம் செய்து விட்டான், என்னை இப்படி பாவம் செய்ய வந்து விட்டான், நான் எப்படியோ தப்பி விட்டேன் என்று சொல்லி பொய் சொல்லி மீண்டும் அவன் ஜெயிலுக்கு போறான். தரிசனம் பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயில் வாழ்க்கையும் வரும், ஜெயிலுக்கு போன சூழ்நிலை வரும். ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் ஜோசேப்பு சொல்லி இருக்கலாம், நான் தரிசனம் பெற்ற மனுஷன் அல்லவோ, எனக்கு இந்த தரிசனம் இருந்தது, எனக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை எதுக்கு ஆண்டவர, இந்த ஜெயிலில் போடுவதற்கு என்ன இருந்த தரிசனத்தை தந்திரு, நான் ஜெயிலில் போகணுமான்னு சொல்லி அந்த ஜோசேப்பு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ஜோசேப்பு கேட்கல. அந்த இடத்துலையும் அவன் பயந்து பயபக்தியோடு அந்த சிறைச்சாலையில் போயிருந்து ஜெபிக்கிற மனுஷனாக மாறினான். அந்த சிறைச்சாலை ஜெபித்து கொண்டிருந்தான், கர்த்தர் பயப்பட்ட மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எதுக்கு இருந்தாலும் கர்த்தர் ஏன் என்னை இப்படி ஜெயிலில் போட்டீங்க, எதுக்கு ஆண்டவர் எனக்கு தரிசனம் இப்படி தானே தந்தீங்க, சந்திரனும் சூரியனும் ஆண்டவரே 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குறதை காட்டி தந்தீங்கப்பா சொன்னீங்கப்பா. ஆனால் இந்த தரிசனம் எனக்கு நிறைவேறுமா எனக்கு ஜெயில் வாழ்க்கையில் இருக்கிற எப்படி நிறைவேறும் என்று சொல்லி அவன் நிச்சயமா அவன் கேள்வி கேட்கல. அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். அந்த ஜெபிக்கிற மனுஷன் இருந்த காரணத்தினால என்ன நடந்துருச்சுனால், அந்த குறித்த காலம் வரும்பொழுது அந்த பார்வோன் கண்ட தரிசனத்துக்கு, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. அப்பொழுதுதான் ஜெயில் தலைவில் இருந்து அங்க தயவு கிடைத்து அந்த ஜோசேப்பு பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகிறான். பாருங்க, அந்த அரண்மனையிலிருந்து தான் ஜெயிலுக்கு வந்தான். இப்ப அதே அரண்மனைக்கு மீண்டும் கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். கொண்டு போறது மட்டுமல்ல, அந்த பார்வோனுடைய அரண்மனையில அவனை அந்த விசாரிப்புக்காரனாக மட்டுமல்ல, அவன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக மாற்றப்படுகிறான், அதிபதியாக மாற்றப்படுகிறான். பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுக்கு அடுத்த இடத்துல அவனை உட்கார வைத்து மட்டும் இல்ல, பார்வோன் அவனுடைய கையில கிடந்த மோதிரத்தை கலத்தி அவனுக்கு போட்டு கொடுத்து மட்டும் இல்ல, அவன் வைத்த தேர்ல இவனை ஏற்றி அந்த தேசம் முழு சுற்றி திரிய வைத்தான். அந்த ஜனங்கள் எல்லாம் தெண்டலிட்டு அவனை வணங்கினாங்க. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு தரிசனம் அவனுக்கு நிறைவேறாது சொல்லி எல்லாரும் நினைத்தாங்களோ, அந்த தரிசனத்து நிமித்தம் பொறாமைப்பட்டாங்களோ, அதே இடத்துல அது பார்வோனுடைய அரண்மனையில இவர் உயர்த்தப்பட்டான். அது மட்டும் இல்ல, உடன் வந்த சகோதரர்கள் எல்லாருமா குழியில தூக்கி போட்டவங்க, விலைக்கு நீ ஊர்ல வைக்க விட விலைக்கு விட்டுவங்க. ஒரு நாள் கொடிய பஞ்சத்து நிமித்தம் பாடுன நிலைமை வந்து விட்டது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு வழியே இல்லை, ஜீவனை காப்பாற்ற வழியே இல்லை. அந்த சூழ்நிலையில யாரை தேடி போறாங்க? விலைக்கு விட்ட ஜோசேப்பு கருத்த போறாங்க. ஆனா ஜோசேப்பு யாருன்னு அடையாளம் காட்டல. ஜோசேப்பு பொறுமையா இருந்தான். அவன் பொறுமையா இருந்து அவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து தானியங்களும் கொடுத்து அனுப்பிவிட்டு ஒரே ஒரு சகோதரனை மட்டும் பிடித்து வைத்து விட்டான். எதுக்குன்னா, தகப்பனும் அந்த இடத்துல போகணும், தகப்பனை பார்க்கணும், அந்த ஆசையினால் அங்கு பிடித்து வைத்து விட்டான். அப்ப அந்த பிள்ளைகளே, ஒரு தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் அவன் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். அதனாலதான் சில தரிசனம் நமக்கு நாட்களும் காலங்களும் தாண்டுவதற்கு ஒரே காரணம், அந்த தரிசனம் நிறைவேறுமானால் நாம் காத்திருக்க வேண்டும். அது உடனே தந்தால் அது புரோஜனமற்றதாய் போய்விடும். உடனே அந்த அற்புதம் வாழ்க்கை நடந்தா, அந்த தரிசனம் நிறைவேறினா நம்ம ஆண்டவர் பிள்ளையா நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கருத்து மாற்றம் உண்டாகும். நமக்குள்ள பேச்சில் மாற்றம், நடத்தையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், செயல்பாடுல மாற்றம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கான எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கி அவருக்கு சொந்த பிள்ளையாய் அவர் நம்மை மாற்றும் வரையிலும் அந்த தரிசனம் நிறைவேறாதபடி தாமதிக்க. ஏன்னா இந்த ஜோசேப்புக்கு உடனே தரிசனம் நிறைவேறிந்தா ஜோசேப்புக்குள்ள பெருமை வந்திருக்கும், பெருமை பிடித்திருப்பான், எல்லாம் நிறைவேறிவிட்டது, நான் உங்களை அடக்கி ஆள போறேன்னு சொல்லி இருப்பான். ஆனா இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த உபத்திரங்கள் எல்லாம் தாண்டி அவன் அந்த தரிசனம் அவன் வாழ்க்கை நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால சகோதரெல்லாம் நேசித்தான். நீ ஏன் குழியில போட்டது? நன்மைக்கு தான் போட்டீங்க. நீங்க உங்களுக்கு முன்னே என்ன இங்க வந்து உங்களை போஷிப்பதற்கும் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்கள் மூலமாக என்னை இங்க அனுப்பினார் என்று சொல்லி அவங்களை பெருமையா சொன்னானே ஒழிய, அந்த ஜோசேப் ஒரு நாளும் முறுக்கல்ல, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது ஜோசிக்கல்ல. அது மட்டும் அந்த பஞ்சம் தீரும் மட்டும் தகப்பனையும் அந்த உடன்பத சகோதர மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் அந்த நாட்டில் வைத்து போஷித்து
திருப்தி ஆக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். காரணம், யோசேப்புடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, அவனுடைய தரிசனம் நிறைவேறினது. அவங்க சகோதரர் எல்லாரும் விழுந்து வணங்கத்தக்க அளவுக்கு அவனை கர்த்தர் உயர்த்தினார். காரணம் என்ன? அந்த தரிசனத்துக்காக அவன் போராடி கொண்டே இருந்தான். தரிசனத்துக்கு அநேக பாடுகளை அனுபவித்தான். அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக அநேக கண்ணீர் வடித்தான். அநேக பொய் பட்டங்களை சுமந்தான். அநேக கெட்ட பெயர்களை கேட்டான். எல்லாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறுவதற்கு அது காரணமாக இருந்தது. இட பிள்ளைகளே, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் யோசேப்புக்கு கர்த்தர் வைத்த தரிசனம் குறைத்த காலத்துக்கு வைக்கப்பட்டது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் காத்திருக்க வேண்டும். தரிசனத்துக்கு நேராய் போகிற பிள்ளைகளுக்கு யோசேப்பு போல பாடுகள் உண்டு, யோசேப்பு போல உபத்திரம் உண்டு, யோசேப்பை போல கெட்ட பேர் உண்டு, யோசேப்பை போல ஜெயில் வாழ்க்கை உண்டு, யோசேப்பை போல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை உண்டு, யோசேப்பு போல குடும்பத்தாரே தனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சூழ்நிலை உண்டு, குடும்பமே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு, குடும்பமே நமக்கு விரோதமாக எழும்பி பழிச்சொல்லுகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனால் என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒரு நாள் யோசேப்போடு இருந்த கர்த்தர் உங்க கூட இருந்து நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் அத்தனை பேர் மேலும் கர்த்தர் கூட இருந்து யோசேப்போடு கூட எப்படி இருந்து செய்தாரோ அதே போல உங்க குடும்பத்தார் அத்தனை பேரும் ஒரு நாள் உங்க காலில் வந்து விழத்தக்க அளவுக்கு உங்க பேரை கர்த்தர் தேசத்தில் பெருமைப்படுத்தி அத்தனை யார் உங்களை அழிக்கணும், யார் உங்களை அழிக்க திட்டம் தீட்டினாங்களோ, யார் கொலை பண்ண சொல்லி திட்டம் தீட்டினாங்களோ, யார் உங்களை வஞ்சித்தாங்களோ, யார் ஏமாற்றினாங்களோ, யார் நடுத்தூரில் விட்டு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து வணங்கத்தக்க அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த போகிறார். நிச்சயமா உயர்த்த போகிறார். உங்க வாழ்க்கை மாற போறேன்னா ஜோசப் அப்படிதான் நடந்தது. ஜோசப் வாழ்க்கை அப்படியே நடந்தது. அந்த இடத்துல கர்த்தர் ஜோசப்பின் தலையை நிமிர பண்ண ஒரே காரணம், ஜோசேப்பு கர்த்தரை மட்டும் நம்பினான். தகப்பனை நம்பல, தன்னுடைய சகோதரமார்களை நம்பல, உலகத்தை நம்பல, உலகத்தில் எதை சில மனுஷர்களை நம்பல. ஜெயிலில் இருந்து கூட ஒரு தலைவனுக்கு அவன் ஆலோசனை கொடுத்த நிமித்தம் அவன் கூட பார்வன் அரண்மனை போறான். அவன் மூலம் கூட உடனே தயவு கிடைக்குன்னு பார்த்தா கூட 2 வருஷம் தாண்டி விட்டது. 2 வருஷம் தயவு கிடைக்கல. காரணம், கர்த்தர் ஜோசேப்பை உருவாக்கினாரு, தகுதிப்படுத்தினாரு. மனுஷனுடைய குணம் இப்படி இருக்கும், மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். ஜோசப்பே பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு தரிசனம் தந்தேன், நான் எனக்கு பிள்ளை, நீ பயப்பட வேண்டாம், தைரியம் ஆயிருந்து சொல்லி ஜோசேப்பை தட்டி கொடுத்து கொண்டே கர்த்தர் இருந்தார். ஜோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். அவர் உலகத்தை பார்க்கல, உலக மனுஷனை திரும்பி பார்க்கல, என்னை ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்லல, அவர் யாரும் என்னை ஏமாற்ற அவங்கள பழி சுமத்தல. நீங்க செய்ததை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க செய்த நல்லதுதான். காரணம், உங்களையும் ஒரு தேசத்தை விட்டு யாராவது துரத்தி இருந்தா, உங்களை வேதனைப்படுத்தி அனுப்பி இருந்தா, நிச்சயமாகவே ஒரு நாள் அவங்க அனுப்பினவங்க உங்களை தேடி வரக்கூடிய காலம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலம் அந்த குடும்பங்கள்ல வரும். அப்போ உங்களை கர்த்தர் அந்த போர்த்திபாவுடைய அரண்மனையில உயர்த்தி வைத்ததை போல கர்த்தர் ஒரு அரண்மனையாய் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்க கையிலிருந்து ஒரு நாளாவது ஒரு கப்பு தண்ணியாவது எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஒரு நாள் வரும். அதுக்காக பொறுமையா காத்திருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக செய்வாரு. நீங்க மரித்து போன பிறகல்ல, உயிரோடு இருக்கிற காலத்துல, நல்ல பொறுமையா இருக்கிற காலத்துல, நல்ல துடிப்பா இருக்கிற காலத்துல கர்த்தர் இதை கண்களுக்கு முன்பாக செய்து நிறைவேற்றுவார். நிச்சயமா செய்வார். ஜோசேப்பை கொண்டு அவங்க குடும்பத்தாரை எப்படி போஷித்து அவங்க திருப்தியானாங்களோ அதே போல உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்க நினைக்கிற ஜனங்கள் ஒரு நாள் நீ சாப்பாடு தரல, ஒண்ணு இல்ல, எல்லாம் இழந்து விட்டோம், எங்க வீட்டுக்குள்ள பஞ்சம், எங்க வாழ்க்கை எல்லாமே பஞ்சமாய் மாறிவிட்டது, ஒன்றுமில்லை, எனக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லி, ஆகாரம் கொடு என்று சொல்லி ஒரு நாள் 2 நாள் அல்ல, சாகுற காலம் வரையிலும் உங்களை பிடித்து நிற்கிற காலம் நிச்சயமா வரும். அதுக்கு பொறுமையா இருங்க, ஜெபிங்க. கர்த்தர் ஜோசேப்பு உயர்த்தினவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், நிச்சயமாக நிமிர பண்ணுவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜோசேப்பின் தேவனே எங்களுக்கு வைத்த தரிசனத்தை நிறைவேற்றி தாருமே சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் தரிசனத்தை தேவன் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். நிறைவேற்ற எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுப்போமா. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டது. அது தாமதித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதை விட பிள்ளைகளை தரிசனம் பெருமையான தரிசனம்
தரிசனம் அல்ல. உன் வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட தரிசனத்தை வைத்திருக்கிறார், அதை மறந்திருக்கிறாயோ, மறந்திருக்கிறாயோ? அருமையான தாயாரு, அருமையான தகப்பனாரு, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான பாலிய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் தேவன் வைத்த தரிசனத்தை நீங்கள் மறந்து போயிருக்கிறீங்களா? இது நடக்குமா? இது நடக்குமா? இது எங்க வாழ்க்கையில் நடக்குமா? எங்களுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது, எதிராக இருக்கிறது. எங்க வீட்டுக்குள்ள கூட எங்களை எதிராக இருக்கிறாங்க. ஜோசேப்புடைய வாழ்க்கை போல எங்க வாழ்க்கை மாறிவிட்டது, மாறிவிட்டது. எங்களை துறையை போல பார்க்கிறாங்க, எங்களை ஒதுக்கி தள்ளுகிறாங்க, ஓரம் கட்டுகிறாங்க, ஓரம் கட்டுகிறாங்க, எங்களை துரத்துகிறாங்க. எங்க வீட்டுல எங்க பங்கு தரல, சொத்துல பங்கு தரல, விளைநிலத்துல பங்கு தரல, எங்களுக்கு ஒன்றுமில்லாதபடி எங்களை நிர்மூலமாக்கி விட்டாங்க. இன்றைக்கு நாங்களோ தலைக்கு மேல கடன் பாரத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், வாழ வழி தெரியாம இருக்கிறோம், வீட்டை இழந்து விட்டோம், சொத்தை இழந்து விட்டோம், வாழ்க்கை இழந்து விட்டோம். எல்லாம் நாசமாகி போய்விட்டது, எல்லாம் நாசமாகி போய்விட்டது, என் வாழ்க்கை முடிந்து விட்டேன்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஏக்கத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் வேதனை அறிந்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். ஜோசேப்பின் தேவா, ஜோசேப்பின் தேவா உங்களை கைவிடுவாரோ, உங்களை கைவிடுவாரோ, உங்களை விட்டு விலகுவாரோ? அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஜோசேப்பை ஆசீர்வதித்ததை போல உங்க வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், உங்க வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஜோசேப்பை உயர்த்தின தேவன், ஜோசேப்பின் தரிசனம் எப்படி நிறைவேற்றப்பட்டதோ அதே போல உங்க தரிசனமோ இதுவரை காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறார், இதே வரை நிறைவேறாமல் நாட்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, அவன் செய்யவில்லையே, செய்யவில்லையே, இது நடக்கவில்லை சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை உங்க வாழ்க்கை செய்ய போகிறார், செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த கூடுதல் வந்த உங்க வாழ்க்கையில, இந்த யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில யார் யாரெல்லாம் இன்றைக்கு யூடியூப்ல அப்ப அந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ, இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை தரப்போகிறார், பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். ஜோசேப்பை போல உங்க வாழ்க்கை உபத்திரமா, உங்க வாழ்க்கை போராட்டமா, உங்க வாழ்க்கையில கலக்கமா? உடன்படுத்த உங்களை விரும்ப எழும்புறாங்களா, உங்களை துரத்துறாங்களா, வேதனைப்படுத்தினாங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை ஜோசேப்பை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார், மாற்ற போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார், தரப்போகிறார், தரப்போகிறார். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அளவுல வல்லமை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தூரா சம்பா தீகந்த ரிக்கலா தீகரா தீகந்த ரிக்கலா தீகந்த ரிக்கலா பாப்பா தித்தலா தத்தத தித்தா தித்தலா பாப்பா வல்லமை 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 வல்லமாய் 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 கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஜோசேப்பு மேல வைத்த அபிஷேகம், ஜோசேப்பு மேல வைத்த அபிஷேகம் உங்கள் மேல் வெளிப்படுகிறது, 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 வெளிப்படுகிறது. தூரா சம்பா தீகந்த ரிக்கலா தீகரா தீகந்த ரிக்கலா தீகந்த ரிக்கலா பாப்பா தித்தலா பாப்பா தீகந்த ரிக்கலா பாப்பா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அநேகர் மேல கர்த்தரை கருத்தை வைக்கிறார். அன்றைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண போறீங்க. ஜோசேப்பு போல உபத்திரப்பட்டு வந்த உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு உபத்திரப்பட்டீங்க, வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தீங்க, உங்க வாழ்க்கையில பிரகாசம் மாற்றத்தை காண போறீங்க. என் நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும், மகிமைப்படும் சொல்லி கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். உபத்திரப்படுத்த இடத்துல, உங்களை துரத்தப்பட்ட இடத்துல, வேதனைப்படுத்தின ஜனங்கள் மத்தியில, உங்களை கண்ணீர் வடிக்க வைத்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், ஜோசேப்பை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதித்து அந்த ஜனங்கள் உங்கள் காலில் வந்து விழத்தக்க அளவுக்கு பெரிய காரியம் நடக்க போகிறது. அது சீக்கிரம், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். அருமையான தாயாரே, உங்க குடும்ப வாழ்க்கை குறித்து கலங்கி இருக்கிறீங்க, ஒரு சமாதானமாய் வாழ முடியாதபடி சொல்ல இருக்கிறீங்க. வெளியில போனா மட்டும் சந்தோஷம், வீட்டுக்குள்ள பார்த்தா கவலை, கண்ணீர், துக்கமும் துயரமும். கர்த்தர் சொல்ல, பயப்படாதே, உன் தரிசனம் குறித்த காலத்தை வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு நான் தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறும். இனி காலம் செல்லாது, அது சீக்கிரம் நீ காணப்போகிறாய். உன்னை உபத்திரப்படுத்தினது, உன்னை வேதனைப்படுத்தினவங்க, உன் குடும்பத்தாரை உனக்கு சத்துருவை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில உன்னை தலையை உயர்த்தி என் நாமத்தை உன்மத்த மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னும் உங்க வாழ்க்கையில் அநேக குடும்பம், இன்னும் வந்திருக்கிற ஒரு சில குடும்பத்தில் சமாதானம் இல்லாததான் இருக்கிறீங்க, சமாதானமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன நம்பிரு, யாரையும் பார்க்காத,
உன்னோட பேசுறவங்க அன்பா பேசுகிறாங்க, அரமனை போல் பேசுறாங்க. ஜோசேப்போடு கூட இருந்தவங்க அப்படிதான் பேசினாங்க. ஆனா சைத்திட்டம் தீட்டின போல் உனக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. பயப்படாத, எல்லாம் காணாம போகும். தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு வைத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றி வருகிறோம். நான் நின்று விலகுவதும் இல்லை, கைவிடுவோம் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். குறிப்பாக ஜெபம் மணி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன், அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போயிருக்கிறான். எல்லாரும் ஒதுக்கி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்குனாங்க, கலங்கடிக்க வேதனைப்படுத்தினாங்க. அதன் நிமித்தம் அந்த சகோதரர் கலங்கி இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜோசேப் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஊரை விட்டு நீ வெளியே போய்விட்டேன், எல்லாம் வேண்டாம், இனி எனக்கு ஒன்று வேண்டாம், நான் தனிமையில் நிற்பேன்னு போயிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கூட என்ன கலை செல்வி என்று சொல்லி ஒரு சகோதரி, அவளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உடன்பிறப்புக்காக உதவி செய்தால், தன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு உதவி செய்தால், தன் உடன்பிறப்பை எப்படியா காப்பாற்ற வேண்டும் சொல்லி முயற்சி பண்ணி எல்லாம் அவங்களுக்குள்ள உண்டானதெல்லாம் கொடுத்தாள். ஆனால் எல்லாம் இழந்து விட்டாள், எல்லாரும் ஏமாற்றி விட்டாங்க. அது மொத்தம் அந்த சகோதரி கலங்கியது. கர்த்தர் பயப்படாத, அவங்க மத்தியில 1 வருஷமோ 4 மாதத்திற்குள்ள உன் தலை நிமரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியன் சொல்லி இன்னும் இந்த யூடியூப்பில் அநேக மக்கள் பார்க்க போறாங்க. அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்ணீர் வெடித்து செபிக்கிற அநேக மக்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஊழியத்திலே குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை அநேக போராட்டம், நெருக்கடிகள், தேவைகள் சந்திக்கப்படாமல் கலங்கி நிற்கிறீங்களோ, அழைத்த என்னை மட்டும் நம்பிடுங்க. எந்த மனசையும் நம்ப வேண்டாம். அவங்க உதவி செய்ய இவங்க நினைப்பதை விட்டு என் தேவன் எல்லாம் செய்வார், என் பாதத்தில் அமர்ந்திருங்க. நீங்கள் அறியாத உங்களை 8ஆம் வரை பெரிய காரியங்களை ஊழியத்தில் நான் நிறைவேற்றுவேன். தெரியாத ஜனங்களும் அறியாத ஜாதிகளும் இந்த இடத்துல கடந்து வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து உதவிகள் தேடி வரும். நான் நினைத்தது தடைபடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவி வாக்கு அருமையான